நான் ஒன்றும் பார்த்து பார்த்து வளர்த்த வீட்டு செடி இல்லை, தானாக வளர்ந்த காட்டு செடின்னு சொல்கிற மாதிரி எங்கள் வீட்டில் ஒரு பெரண்டை கொடி தானாக வளர்ந்தது. அது பாருங்கள், மண்ணே இல்லாத இடத்துல எப்படி ஸ்ட்ராங்காக ஹெல்த்தியாக வளர்ந்து வந்திருக்குன்னு. வெறும் கல் தான் இருக்குது, அதில் கூட அது அவ்வளோ ஹெல்த்தியாக வளர்ந்து வந்திருக்கு. எங்கள் உதவியாளர் என்ன தான் சொன்னார் அது பெரண்டைன்னு. ஆரம்பத்தில் எனக்கு தெரியல அது வந்து இந்த கொடி பெரண்டை கொடின்னு. எனக்கு நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கும், போன்ஸ் வந்து வீக்னஸ் இருக்கிறனால கை கால் வலி அடிக்கடி வரும். ஸோ நான் வெளியே வந்து பெரண்டை கொடி வாங்கி அதை வச்சு நான் சமையல் பண்ணி நான் உணவில் ரெகுலராக சேர்த்துட்ருக்கேன். அது ஒரு கோர்ஸ் மாதிரி நான் சாப்பிட்டுட்ருக்கேன். ஸோ நம்ம அதை வீட்டிலையே வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி இந்த மாதிரி சமையலுக்காண்டி வாங்கின ஸ்டெம்மை கொஞ்சம் தான் மட்டும் தண்ணியில் ஊற வச்சு கொஞ்ச நேரம் ஊற வச்சுட்டு இந்த மாதிரி நடவு பண்ணிட்டேன். அப்புறம் மாடியில், மொட்டை மாடியில் தான் நடவு பண்ணியிருக்கேன். அந்த வெயிலில் இருந்தால் கூட அது நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக வளர்ந்துருச்சு. தண்ணி ரெகுலராக மார்னிங் ஒன்ஸ் ஈவினிங் ஒன்ஸ் ஊற்றிட்டே வந்தேன். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு 8 குச்சி பரவாயில்ல ஊனியிருக்கேன். 21 டேஸ் கழித்து உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். எல்லா செடியுமே சக்ஸஸ்ஃபுல்லாக வளர்ந்துருச்சு. ஒரு செடி கூட காஞ்சி போல், எல்லாமே நல்லா துளிர் விட்டு அழகாக வளர்ந்துட்டுருக்கு. இனி நான் வீட்டிலையே இந்த மாதிரி ஹார்வெஸ்ட் பண்ணி எனக்கு சமையல் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஹாப்பி கார்டனிங்.